நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து லைக் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ 2G தான் இருந்துச்சு. ஃபோனும் கிடையாது, எதுவுமே தெரியாது. நம்மளாம் அப்போ ரோட்டில் விளையாடிட்டு இருப்போம், மண்ணில் விளையாடிட்டு இருப்போம். இப்போ ஏதோ பண்ணுறாங்க, ஐயோ என்னடா அது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் சொல்லிக் கொடுறோம். அந்த மாதிரி கேட்டு கேட்டு கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே இருந்து வந்து நீங்கள் கண்டென்ட்லாம் எடுக்கிறீங்க, எனக்கு அது சொன்னீங்கன்னா நானும் பண்ணுவேன் வீடியோ. சோஷியல் மீடியா எப்படின்னா, திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். உங்க இன்ட்ரெஸ்ட் வந்து த மிஷின் வில் ஃபிகர் இட் அவுட். நீங்க ஒரு 2 வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா the same interested videos will appear again and again in different categories from different persons. மோஸ்டா இந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் வர்றதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் கிட்ஸ் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, பேரண்ட்ஸோட ரிஃப்ளெக்ஷனாக தான் பார்ப்பேன். பொது வலைத்தளத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேட்டடாக பேசலாம். ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே யூஸ்வலாக பண்ணணும். ஒரு கிட் வந்து க்ரோ ஆகணும், இல்லை வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக பார்க்குறேன். நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று அதில் என்ன நடக்கும், நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். பட் எப்போ ரியலாக ஃபெயில் ஆகும், நம்ம அதை விட்டால் தான் ஃபெயில் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து நிறைய ஃபெயில் ஆகணும், குட்டி குட்டியாக ஃபெயில் ஆகணும். அந்த ஃபெயிலியர்ஸை ஃபெயிலியராக பார்க்கக்கூடாது, லேர்னிங்ஸாக பார்க்கணும். சில்ட்ரன்ஸ் வந்து ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி தாங்க. நான் தான் சொன்னேன், நம்மளாம் சின்ன வயசில் வளரும்போது எப்படி வளர்ந்துருப்போம் நம்ம. ஸோ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிற பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்மார்ட். லைக் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ 2G தான் இருந்துச்சு, ஃபோனும் கிடையாது, எதுவுமே தெரியாது. நம்மளாம் அப்போ ரோட்டில் விளையாடிட்டு இருப்போம், மண்ணில் விளையாடிட்டு இருப்போம். இப்போ ஏதோ பண்ணுறாங்க, ஐயோ என்னடா அது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் சொல்லிக் கொடுறோம். அந்த மாதிரி கேட்டு கேட்டு கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் இங்கே வந்து என்ன கற்றுக்கலாம் தான் வந்திருக்கேன். அண்ட் அதை மேனேஜ் பண்ணுற டீச்சர்ஸு அண்ட் நம்ம கவிதா மேம், பிரின்சிபல் மேம், அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கணும். இவங்கள பிடிச்சி பொட்டி போட்டு இவங்களை வந்து மேனேஜ் பண்ணுறது அதுக்கே ஒரு தனி திறமை. ஸோ அதுதான் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் ஆனால் இங்கே வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன். ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் டைம் வந்து இன்ட்ராக்டிவாக அவர் வந்து ரொம்ப ரிலேட்டபுளாக யூஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எதனா கொஸ்டின், எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தெரியுங்க, ஃபிட்னஸ் பற்றி தெரியும். இப்போ ரீசெண்டாக இந்த சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதை பற்றி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை பற்றி எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் முடிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ மைக் இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ளீஸ் பாஸ் பண்ணுங்கள். மீன்வைல் வந்து ஒரு சில பேருக்கு அந்த தெரியல அப்படின்னா அது நிறைய வாய்ப்பு இருக்கும், நான் அதுவும் சொல்லிடுறேன். ஸோ என் பேர் வந்து சேதுராமன். ஐம் அன் ஆண்டர்ப்ரனர் கம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். ஸோ நான் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ரன் பண்ணுறேன். அதை தவிர்த்து சோஷியல் மீடியாவில் ஒரு 40 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க த்ரூ அவுட் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ரிலேட்டடாக எதனா கேட்கணும், எதனா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, தாராளமாக கேளுங்க. நான் பயப்படலாம் மாட்டேன், நீங்களும் வந்து பயப்படாமல் கேட்கலாம். ஓகே. ஸோ மேடம் என்ன கேட்டாங்கன்னா, எங்கே இருந்து வந்து நீங்கள் இந்த கண்டென்ட்லாம் எடுக்கிறீங்க, எனக்கு அது சொன்னீங்கன்னா நானும் பண்ணுவேன் வீடியோ. ஸோ இப்போ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் டைமில் வந்து நானாக யோசித்து வந்து பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் போக 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 நம்ம பெருசாகணும்னா நமக்கு நிறைய பேரோட ஹெல்ப் தேவைப்படும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம் நாங்கள். ஸோ அந்த டீம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் செப்பரேட்டாக ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து கண்டென்ட்டை இது பண்ணுவாங்க, அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. நான் வந்து போனோமா, பேசணுமா, லைக்ஸ் வாங்கிட்டு தம்ஸ் அப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஹலோ சார், நான் வினிஷா, கிரேட் 11 படிக்கிறேன். ஹாய். நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? எஸ் ப்ளீஸ். உங்களுக்கு என்ன ஐடியா வச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு? நிறைய பேர் இந்த கார் ரிவ்யூ வீடியோலாம் போடுவாங்கல்ல, கார் ரிவ்யூ, ஹவுஸ் ரிவ்யூ. அப்புறம் ஒரு சில பேர் வந்து ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் கார் வாங்கிட்டேன்றாங்க, ஹவுஸ் வாங்கிட்டாங்க, என்னடா அது எப்படி அப்படின்னு மோட்டிவேட் ஆனது தான். பட் உள்ளே போனால் தான் தெரியும் வந்து அதெல்லாம் வீடியோவாக தான் பண்ணுறாங்க, இது வந்து டைம் ஆகும். ஸோ எல்லா ஜாப் மாதிரியும் இதுவும் ஒரு ஜாபாக எடுத்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டடாக பண்ணோம் அப்படின்னா எவென்ச்சுவலி அது நடந்துடும். ஸோ இனிஷியல் மோட்டிவேஷன் வாஸ் லைக் நல்லா இருக்கே, லைக் ஃபேம் இருக்குது, மணி இருக்குது, அதுதான். இப்போ இதில் உங்களுக்கு ஏர்னிங்லாம் கிடைக்குதா சார்? ஆப்வியஸ்லி, இல்லைனா நான் எங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ஒர்க் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை சைடில் ஏதாவது? சைடில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன். அதான் சொன்ன ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 3 ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ரன் பண்ணுறேன் சென்னையில். ஃபிட்னஸ் டிப்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், பாடி வெயிட் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஏற மாட்டேங்குது. உங்கள் ஸ்கூலில் தான் டென்னிஸ் கோர்ட் எல்லாமே வச்சுருக்கீங்களே. எல்லாம் பண்ணுறோம் சார், நீங்கள் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுக்கலாம். ஃபிட்னஸ் டிப்ஸ். ஓகே, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஃபிட்னஸ் டிப்ஸ் வேணுங்களா? ஓகே, உட்காருங்க. தேங்க்யூ சார். ஓகே, ஸோ நான் சிம்பிளாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ஃபிட்னஸ்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கெயின், வெயிட் லாஸு,
ஆர் ஜென்ரலாக பாடியை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஃபிட்னஸ்க்குள்ளே தான் வரும். நீங்கள் அத்லெட்டிக்காக இருந்தாலும் ஃபிட்னஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம பாடிங்கிற ஒரு வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் ஃபிட்னஸ்ஸு. ஸோ அதை நம்ம எப்படி வேணாலும் மெயின்டைன் பண்ணலாம். ஃபுட்டு மூலமாக மெயின்டைன் பண்ணலாம், ஆக்டிவிட்டி மூலமாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபுட்டு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக அந்த செல்ஃப் டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ண முடியும்னா அதை அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இன்னும் நிறைய சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுங்கள், நல்லா ஓடுங்க, ஆடுங்க, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணி அப்படி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை நீங்கள் பிடிச்சி அதில் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸி. பட் ஜிம்மில் தான் போய் பண்ணணும் இப்படி தான் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு நம்ம அதை பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த ரூட்டு பிடிச்சிருக்கோ, ஸ்போர்ட்ஸோ இல்லை ஜிம்மோ இல்லை வந்து ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணால் பெட்டர். பட் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும். ஒரு 4-5 வேளை வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வாமிட் வந்தாலும் ஓகே நம்ம திருப்பி போய் சாப்பிடணும், அந்த மாதிரி சாப்பிடணும். எனக்கு மெயினாக பேரண்ட்ஸ் எதுவும் கேட்க மாட்டீங்களே சார். உங்க குவாலிஃபிகேஷன் என்ன? எங்களுக்கு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பியா? இன்ஜினியரிங் படிச்சா இல்ல நியூட்ரிஷனிஸ்டா ஆன்சர் பண்றீங்களா இல்ல ஃபிட்னஸ் பர்சனா ஆன்சர் பண்ணுவீங்களா? ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தானா. நான் காமர்ஸ் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணேன். எம்பிஏ பண்ணிவிட்டு பிஹெச்டி பண்ணேன். அதுக்கப்புறம் பேங்க்கில் ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ரன் பண்ணுறேன், சோஷியல் மீடியாவில் இருக்கேன். ஸோ ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ எம்பிஏ இன் ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு பேங்க்கில் 2 years ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் மை பேஷன் வாஸ் மோர் ஆஃப் ஃபிட்னஸ் தான் எனக்கு அந்த டைமில் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு டெலியூஷனில் தான் இருந்தேன், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐ டுக் அ ரிஸ்க் எடுத்துகிட்டு இதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணேன். லைக் 100% ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஐ ட்ரைட் இட். ஐம் ஹாப்பி. குட், தேங்க்யூ. தேங்க்யூ. as a social influencer-ஆ நீங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்னைக்காவது இது ஏன்டா சூஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதை விட்டு போயிடலான்னு யோசிச்சிருக்கீங்களா? பிரம்மாண்டமான கேள்வி இருக்கு. ஓகே, ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணுறேன். சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். ஐம் அ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். எனக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபேம். இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி. அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் அதை தவிர்த்து வந்து மைனஸஸ் பார்த்தா கிரிட்டிசிசம்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 பேர் முன்னாடி பேசுறதுக்கு வந்து நம்ம ஒரு பயம் இருக்கும் சின்னதாக, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் பார்ப்பாங்க. ஸோ அதுவும் கண்ட்ரோல் கிடையாது, அவங்க ஃபேஸ் கிடையாது, அக்கௌண்ட்டு சும்மா வந்து அவன் வந்து ப்ரீயா XXXங்கிற ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பையன் கமெண்ட் பண்ணுவான். சம்மந்தமே வந்து எப்படி வேணால் யார் வேணால் வந்து நம்ம என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் வந்து எல்லா ஆங்கிலேருந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான திங். அதை பண்ண தெரியலன்னா சோஷியல் மீடியாவில் சர்வை பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள். அண்ட் அது லைஃப்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளை பற்றி பாசிட்டிவாக பேசுவோம், நெகட்டிவாக பேசுவோம். பட் எண்ட் ஆஃப் த டே அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட ஒப்பீனியனாக தான் நம்ம பார்க்கணும். அதை ரியாலிட்டியாக எடுத்து நம்ம மைண்டில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மண்டை குழம்பிடும். ஸோ அந்த கிளாரிட்டி இருக்கிற வரைக்கும் இட்ஸ் ஈஸியர். சார், நான் இன்ஸ்டால உங்களோட ரெகுலர் ஃபாலோவர் சார். தம்ஸ் அப் போட்டிங்களா? கமெண்ட். எஸ் சார். சார், உங்களோட கிரியேட்டிவான ஐடியாவெல்லாம் எப்படி ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் வந்தது சார்? ஓகே, ஸோ சிம்பிள் கான்செப்ட். ஓகே மேம், ப்ளீஸ். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ரன் பண்ணுறதுன்னு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, எல்லா ஸ்டுடியோஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை சோஷியல் மீடியாவில் வீடியோலாம் பண்ணணுன்னு. ஸோ அப்போ கோவிட் டைமில் நான் சும்மா வெட்டியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த டைமில் வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டட். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், எல்லாரும் ஒன்று பண்ணுறாங்க. இப்போ இர்ஃபான் ப்ரோ வந்து ஃபுட்டில் பண்ணுறாரு, மதன் ப்ரோ அவர் வேறு ஒன்று பண்ணுறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஃபிட்னஸ் பற்றி நமக்கு தெரியும் சொல்லிட்டு இனிஷியலாக வந்து இந்த மாதிரி 4 பெஸ்ட் ஃபுட் ஃபார் வெயிட் லாஸ், 4 பெஸ்ட் ஃபுட் ஃபார் வெயிட் கெயின் இப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நமக்கு தெரிஞ்ச வீடியோஸ் தான் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து நம்ம நேச்சுரலாக நம்மளோட கேரக்டர் வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு விஷயங்கள் கண்டினியூஸாக பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்களே எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருங்க, க்ரியேட்டிவிட்டி வர ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். பட் அதை கண்டினியூஸாக பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் பண்ணிவிட்டு 2 நாள் பண்ணிவிட்டு யூ கேன்ட் எக்ஸ்பெக்ட் சம்திங். பட் அதை ரெகுலராக பண்ண ஒரு சில வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும்போது அதில் நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நான் லாஸ்ட் 4 வருஷம் பார்த்தீங்கன்னா ரேர்லி ஐ மிஸ்ட் அ டே டு போஸ்ட் அ வீடியோ.
கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம், 300, 350, 350 அவுட் 1400 வீடியோஸ் லாஸ்ட் 4 இயர்ஸாக. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு ஜுரம் வந்தாலும் சரி, எங்கன்னா ஈவெண்ட்டுக்கு போனாலும் சரி, எனக்கு கல்யாணமே ஆனால் கூட அன்றைக்கி நான் வீடியோ போட்டேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெடிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து லேடரில் மேலே வந்துடலாம். கையெல்லாம் தட்டாமல் கொஞ்சம் நான் ஃபீல் நல்லா மோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணுவேன். தேங்க்யூ. எஸ் மேம். I just want to share, because this is a digital world. All the medias were given to the students in hand. So digital awareness பத்தி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. Okay. First of all, let's appreciate the question. It's a very very important thing. நான் முன்னாடி கொஸ்டின் சொன்ன மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறது சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் தான். யார் வேணாலும் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பார்க்கலாம். ஸோ அது வந்து எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் என்ன வச்சு எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே, ஐ குட் ஹவ் பீன் 2 கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதா ஹேண்டில் பண்ணுற பர்சனாக இருந்திருக்கலாம். அதில் ஒன்று வந்து ஐ குட் பி அ கன்சியூமர், நாங்கள் சோஷியல் மீடியா கன்சியூம் மட்டும் பண்ணியிருக்கலாம். ஆர் ஐ குட் பி அ கிரியேட்டர், where I will provide the supply, people will consume. So I choose to be a supplier and here and there I will consume. So இப்போ நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்கன்னு ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ எஸ்பெஷல் கிட்ஸ் வந்து மோஸ்ட்டாக கன்சியூமர் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ they consume the ஓகே. ஸோ இப்போ கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூமர் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ வந்து இப்போ அது குழந்தைங்களாம் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா எப்படின்னா this is how it works. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து the machine will figure it out. நீங்கள் ஒரு 2 வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா the same interested videos will appear again and again in different categories from different person. So what kind of videos நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க, வாட்ச் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சோஷியல் மீடியா doesn't care about மேஜராக, பிகாஸ் at the end of the day it's ஒரு ப்ராஃபிட்டபிளான ஆர்கனைசேஷன் தான். ஸோ வந்து நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அது அகைன் அண்ட் அகைன் அது ரெப்படேட்டிவாக வந்து அந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற வீடியோஸ் வந்து கேர்ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் வீடியோஸாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்தோட சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தீங்கன்னா ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம அதை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் ஒரு வீடியோ ஸ்டாப் பண்ணலாம், ஆனால் அந்த மாதிரி ஒரு 2 வீடியோ முன்னாடி பார்த்துருந்தாலும் சோஷியல் மீடியா திருப்பி அந்த மாதிரி 10 வீடியோ போய் காட்டும் உங்களுக்கு. ஸோ அந்த பேரண்டல் கைட்லைன்ஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்துட்டாங்க. 18 நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்தே உங்கள் குழந்தைங்க ஃபோனை கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடுச்சு. இதே மாதிரி யூடியூப்புக்கும் இருக்குது, யூடியூப் கிட்ஸ்ன்னு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டால் இட்ஸ் ஈஸியர். பிகாஸ் இப்போ எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்குது, கான்டென்ட் ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் லைக் வெரி வெரி ஈஸி. ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸாக வந்து கொஞ்சம் சின்ன வயசு குழந்தைங்களை நீங்கள் வந்து இந்த பேரண்டல் கைட்லைன்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கணும். யூடியூப்பில் எப்படி பேரண்டல் கைட்லைன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது. நீங்கள் லிட்டரலாக இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா டைம்லாம் செட் பண்ணிடலாம். நீங்கள் 2-3 இயர்ஸ் டைம் செட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே அவங்க அந்த ஆப்பை யூஸே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு விஷயங்கள், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது. 2வது விஷயங்கள் வந்து மோஸ்ட்டாக இந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் வர்றதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் கிட்ஸை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா பேரண்ட்ஸோட ரிஃப்ளெக்ஷனாக தான் பார்ப்பேன். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு அம்மா அப்பா ரொம்ப கத்துறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா அந்த குணம் கண்டிப்பாக குழந்தைக்கும் வரும். ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, சீரியல் யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சீரியலாக பார்த்துட்டு நம்ம யூடியூப்பாக பார்த்துட்டு குழந்தைய பார்க்காத நீ பார்க்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை அதை கேட்காது. நம்ம பண்ணுறது தான் அதுவும் பண்ண நம்ம குழந்தை தானே. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதுக்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம், நம்ம என்ன காட்ட போகிறோம். ஸோ ஒரு பக்கம் இந்த ஒரு மேனேஜ் பண்ணுறது பேரண்டல் கண்ட்ரோல்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து ஷுட் பி அ ரோல் மாடல். நான் கிரியேட் பண்ணுறேன், நீயும் கிரியேட் பண்ணு அப்படின்ட்டா இந்த குழந்தை வில் பிகம் அ கிரியேட்டர் rather than a consumer. ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே. பட் இதை தவிர்த்து வந்து இப்படி தான் மேனேஜ் பண்ண முடியும். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ சார். வணக்கம், என் பேர் ஜெய். ஹாய் ப்ரோ. தளபதி பேர்லாம் வச்சுருக்கீங்க சார்? தெரியல சார் எனக்கு. நான் உங்கள் சமூக அந்த வலைதளத்தில் நான் பார்த்ததில்லை, எனக்கு தெரியல. ஓகே. எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தான். நீங்கள் இந்த ஆண் பிள்ளைகள் பெண் குழந்தைங்க கிட்டயோ பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எப்பயாவது உங்களுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருக்கீங்களா? ஓகே. ஐ மீன் அப்ரோச். ஓகே. எனக்கு தெரியல, அது மாதிரி ஏதாவது பதிவிட்டு இருக்கீங்களா? ஓகே. அது மட்டும் இல்ல, நீங்க பேசுற மாதிரி நீங்க வந்து ஒரு விருந்தினரா வந்திருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு மாணவ மணிகளும் உங்களை மாதிரி ஒரு விருந்தினரா வரணும்னா அதுக்கான முயற்சிகள் என்ன செய்யணும்னு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஓகே. தேங்க்யூ. ஓகே. ஸோ இந்த சீரியஸான கொஸ்டினுக்கு நான் ஒரு கிளியரான ஒரு ஆன்சர் தரேன்.
ஸோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சொசைட்டியில் நம்ம டிஃப்ரெண்ட் ரோல் இருக்கும். அம்மாவா, இல்லை வந்து அப்பாவா, இல்லை வந்து ஒரு டாக்டரோ டீச்சரோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நம்ம சொசைட்டி இருக்கும். நம்ம போயிட்டு எல்லாத்தையும் நம்ம எல்லாமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. நம்ம வீட்டில் நம்ம சில விஷயங்கள் பேசலாம், பொது வலைத்தளத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேட்டடாக பேசலாம். ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே பண்ணுவோம், யூஸ்வலாக பண்ணணும். அந்த மாதிரி நானும் பண்ணுவேன். பட் அதை நான் ஃபுல் டைமாக பண்ண மாட்டேன். பட் நான் அந்த மாதிரி பண்ணுவேன், அது பண்ணணும். ஸோ அது ஒன்று. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம அதே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, காசு வராது, அது ஒன்று இருக்குது. ஸோ வந்து அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம பண்ணணும். பட் அதை தவிர்த்து நம்ம மேஜர் ரோல் இருக்கும், அதை நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவோம். பட் அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கும், எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அது எல்லாரும் பண்ணுவாங்க, நானும் பண்ணியிருக்கேன். பட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட் வந்து க்ரோ ஆகணும், இல்லை வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு சில விஷயங்களை முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவில். பர்சீவரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இன்னும் ஆனாலும் விடக்கூடாது, விடவே கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நமக்கே செல்ஃப் டவுட் வரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் இன்னும் ஆனாலும் விடவே கூடாது. ஏன்னா விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இதுதான் கான்செப்ட். நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்று அதில் என்ன நடக்கும், நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். பட் எப்போ ரியலாக ஃபெயில் ஆகும், நம்ம அதை விட்டால் தான் ஃபெயில் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதை விடாமல் நம்ம அதை வந்து இன்னும் தப்பு பண்ணோம், இன்னும் தப்பு பண்ணோம், இன்னும் தப்பு பண்ணோம் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக எண்டு கோல் வந்து ஒன்று நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம், அது வந்து ஜெயிச்சிருவோம். இதை தவிர்த்து ஃபெயிலியருக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த நெவர் கிவ் அப், அந்த பர்சிஸ்டன்ட் ஆட்டிடியூட் வந்து எனக்கு வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணுச்சு. நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிஷியலாக வந்து இந்த டிக்டாக் போட்டிருந்தேன், ஓகேங்களா. ஸோ டிக்டாக் வீடியோஸில் அதான் நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த ரீல்ஸ் அதெல்லாம் பெருசாக கிடையாது. அண்ட் யூடியூப்பில் நான் ஃபுல் வீடியோலாம் பண்ணுறேன், எனக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு 5 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க ஒரு 3 மாதத்தில் டிக்டாக்ல. அண்ட் சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோடி சார் வந்து சைனா ஆப்ஸ்லாம் பேன் பண்ணுறோன்னு ஒரே நாளில் டோட்டலாக ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து 0க்கு ஆகிட்டேன் நான் ஒரே நாளில். ஸோ அப்போ திருப்பி ஆரம்பத்துலேருந்து பண்ணாமா, திருப்பி இப்படி பண்ணுமா அப்படின்னு எனக்கு யோசனையே வரல. ஏன் அப்படின்னா இந்த வாட்டி நான் ஆரம்பத்துலேருந்து பண்ண போகிறது கிடையாது, எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும் எது பண்ணணும். ஸோ திருப்பி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 20 லட்சம் பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும் இருக்கான் ஃபாலோயிங். வித்தின் 1 year I gained 10 லட்சம். ஸோ 1.5 years I gained another 10 lakhs. ஸோ நம்ம நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். ஃபெயிலியரை வந்து அக்செப்டே பண்ணக்கூடாதுங்க. தெர் இஸ் நோ சான்ஸ் டு ஃபெயில். ஏன்னா இந்த எண்டில் வந்து எல்லாருமே ஃபெயில் தான் ஆக போகிறோம். டெத் இஸ் த ஃபைனல் ஃபெயிலியர், ஓகேங்களா. நடுவில் தெர் இஸ் நோ ஃபெயிலியர். ஸோ இந்த ஒரு அல்டிமேட்டான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். ஸோ இட்ஸ் ஆல் ஸ்டார்ட் வித் இயர். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய ஃபெயில் ஆகணும், குட்டி குட்டியாக ஃபெயில் ஆகணும். அந்த ஃபெயிலியர்ஸை ஃபெயிலியராக பார்க்கக்கூடாது, லேர்னிங்ஸாக பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் ஃபெயிலியரில் லைஃப்பில் இருக்காது. பட் நம்ம ஆஸ் ஒரு பர்சனாக இது எனக்கு வராது, இது எனக்கு தெரியாது, இது இவ்வளோதான், அந்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நகரவே முடியாது. நம்ம அது மட்டும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஒரு அல்டிமேட்டான வாரியர் மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். என்னாலும் எழுந்து போய் இதை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தோல்விங்கிறது வாய்ப்பே இல்லைங்க. நம்மளை பார்த்து மற்றவங்க தான் எல்லாரும் தான் பயப்படுவாங்க. அண்ட் நமக்கான ட்ராக் நமக்கு கிடச்சிட்டே இருக்கு, நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் இப்படி தான் அப்ரோச் பண்ணேன், இப்படி தான் அப்ரோச்சும் பண்ணுவேன். ஸோ என் மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து டெஃபினட்டாக அந்த ஒரு பர்சீவரன்ஸ், அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடுங்கிறது வந்து கம்பல்சரியாக இருக்கணும் எல்லா கிட்ஸுக்கும். என்ன ஃபீல்டாக எடுத்தாலும் அது கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் அதை தவிர்த்து வந்து another thing which helped me and which will help anybody will be self discipline. ஓகே, ஸோ நான் வந்து இதை விட்டு தர மாட்டேன், நான் அதை வந்து தோல்வி ஒத்துக்க மாட்டேன், நான் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆங்கிளில் யோசிக்கலாம். பட் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் லைஃப் ஸ்டைல் பண்ணணும். இப்போ ஒரு 6 packs பார்த்தீங்கன்னா காசு இருந்தால் வந்துடாது. கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்கவங்கலாம் 6 packs ஏன் இல்லாமல் இருக்குது? பிகாஸ் இட்ஸ் நீட்ஸ் அ சர்டன் திங்ஸ் டு டூ. நீங்கள் வந்து காலைல எழுந்தோ ஈவினிங்கை போய் ஒர்க் அவுட் பண்ணணும், டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் வேணும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அடையணும்னா நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டாக்டராக இருக்கணும்னா தூக்கத்தை விட்டு தான் ஆகணும் கொஞ்சம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 6 packs பில்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளினும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் நம்ம ஸ்கூலில் சொல்லித்தராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த மாதிரி குவாலிட்டிஸ் தான் ஐ திங்க் கிரியேட்ஸ் அ சாம்பியன், கிரியேட்ஸ் சம்மன் ஹூஸ் லைக் ஒரு நார்மல் பர்சன்லேருந்து சம்மன் ஹூஸ் ஸ்பெஷல் வந்து இந்த மாதிரி இன்பில்டு குவாலிட்டிஸ் அவங்களே கிரியேட் பண்ணுறது மூலமாக தான் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் வாட் ஹெல்ப்ஸ் மீ. ஸோ கொஞ்சம் லென்த்தியாக சொன்னாலும் ஐ திங்க் டீச்சர்ஸ் அண்ட் கேட்குற பேரண்ட்ஸுக்கெலாம் அது புரிஞ்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க நீங்கள் ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்கீங்களே, சூப்பராக இருக்கீங்களே. Thank you.
வெல்கம். ஓகே, ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி தாங்க. நான் தான் சொன்னேன், நம்மளாம் சின்ன வயசில் வளரும்போது எப்படி வளர்ந்துருப்போம். நம்ம லிட்டரில் ரோட்டில் போய் விளையாடி கிரௌண்டில் போய் விளையாடிட்டு இருப்போம். இப்போ சம்மரில் அடிக்கிற வெயில கிரௌண்டில் போய் விளாட முடியாது, அது வேறு விஷயம். பட் எதனா ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் ப்ளீஸ் குழந்தைங்க எதனா பண்ணுறாங்களா டெய்லி பேஸ்லன்னு பார்த்துக்கோங்க. ஸோ படிக்கிறது அதெல்லாம் தவிர்த்து ஆக்டிவிட்டியில் வந்து இது பண்ணி இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ ஹோப் கொஞ்சம் நார்மலாக நானே பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்கள் கேள்விகளுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த செஷன் வந்து ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் சார். வண்டர்ஃபுல். குழந்தைங்க கேட்ட ஆக்டிவிட்டிக்கு நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். மால்கம், சிலம்பம், அதான் டெய்லி மார்னிங் ரொட்டீன் அண்ட் ஈவினிங் ரொட்டீன் சார் சொன்னது. எல்லாம் ஃபிட்னஸ்க்கான எல்லா ஆக்டிவிட்டி ஸ்கில்ஸ் எல்லாமே அவைலபிள் இன் ஆச்சாரியா. தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் டுடே. வண்டர்ஃபுல் ஆன்சர் செஷன். தேங்க்யூ சார். Acharya World Class Education.